Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக காத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோம். அப்படியாக நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு மீண்டுமாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய நாவினால் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையினால் நம்மை தாங்கி வழிநடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நம்மை வாழ வைத்திருக்கின்றவர் ஆண்டவர் ஒருவரே என்று நாம் அவருடைய பாதையில் செல்லும் பொழுது நமக்கு நன்மையான காரியம் நிச்சயம் உண்டு. அப்படியாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்மை இந்த நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாளை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அவருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில் நாம் அவரை மகிழ்ச்சியோடு நாம் அவரை துதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் சுவைக்கும் பொழுது, அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது நம்மை முழுவதும் அவருடைய ரத்தத்தால் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவர். நம் பாவங்களை அவருடைய ரத்தத்தால் கழுவி நம் பாவங்களை சுத்தமாக புனிதமாக நம்மை காத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துபவர். நம்மை சாத்தானுடைய வழிகளிலிருந்து, சாத்தானுடைய எண்ணங்களிலிருந்து, சாத்தானுடைய பேச்சிலிருந்து, சாத்தானுடைய பார்வைகளிலிருந்து நம்மை காத்து வழிநடத்துபவர் ஆண்டவர் ஒருவரே. நாம் எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் நம்மை காத்து வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக நாம் இந்த நாளில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுவோம். என் அன்பு தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திப்பவரும், எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவரும், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களில் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நீர் தருபவரும் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இதோ இந்த காலை வேளையில் இந்த கூடாரத்தில் உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை தருபவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களில் பிள்ளைகளும் பெரியோர்களும் சிறியோர்களும் ஆண்டவர் உங்களை அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியவில்லை என்றால் நீங்கள் வீட்டிலிருந்து பாருங்கள். இந்த யூடியூப் சேனலில் நன்றாக நல்ல சுகம் பலத்தோடு கர்த்தர் உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்கள் அவர் கூடாரத்திற்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஆலயத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், வாரத்தின் முதல் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள், அது என்னுடைய நாள், என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாள். நீங்கள் அந்த நாளில் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கூப்பிடுகிறார். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யூடியூப் சேனலை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிப்போமாக. கிருபையுள்ள என் அன்பு தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நீர் சகல ஆறுதல்களுக்கும் இரக்கங்களுக்கும் தேவன். உம்மை அறிந்த எவரையும் நீ ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை என்று உறுதியளிக்கிறோம். எங்கள் வழி முள்ளாகவும் எங்கள் பாதை புயலாகவும் மாறும்போது உமது கிருபையுள்ள ஏற்பாடுகளை மறந்ததற்காக எங்களை நீர் மன்னித்தருளும். எங்கள் நம்பிக்கை அடியோடு அசைக்கப்பட்டு விடுகிறது. நீர் எங்களை கைவிட்டதை போல கூட நாங்கள் உணர்கிறோம். எங்கள் உதடுகள் விரக்தியும் கோபம் உள்ள வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவின் மனத்தால் எங்களை நிரப்பியருளும். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாதிருக்கட்டும் அப்பா. அன்புள்ள கர்த்தாவே, எவரை பின்பற்றியவர்கள் தங்கள் விசுவாசத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் என்று உம்முடைய குமாரனாகிய தாசன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை எச்சரித்து
எச்சரித்துக் கொண்டிருக்கின்றீர். துன்புறுத்தலை அனுபவிக்கும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவர்கள் சகித்துக் கொள்ள பலப்படும்படி உமது கிருபையின் பெருக்கத்தை அவர்களுக்கு காட்டுவீராக. உலகின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான துன்பங்கள், நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் கீழ் இருக்கும் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வலிமையும் இழப்புகளையும் தாங்கிக் கொள்ள இந்த சபையானது மூப்பர்களை பலப்படுத்தும் அப்பா. சபையான ஊழியக்காரர்களை நீர் பலப்படுத்தும் அப்பா. அப்பா தகப்பனே, உமது குமாரனுடன் நாங்களும் பாடுபட்டால் நாங்களும் அவருடன் ஆளுகை செய்கிறோம் என்ற உறுதியை நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய கூடாரத்தில் நாங்கள் வார்த்தையை சமர்ப்பிக்கிறோம். அப்படியாக தகப்பனே, நாங்கள் அனைவரும் உமது நிமித்தம் துன்பப்படுவதற்கு பாத்திரமானங்களாக கருதப்பட்டதில் அப்போஸ்தலர்கள் போல அடைந்த மகிழ்ச்சியை எங்களுக்கும் நீர் அந்த மகிழ்ச்சியை தந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் நாங்கள் வர எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். இந்த பாடல்களை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய பாடல்களின் வரிகள், அவருடைய வரிகளினால் தான் இந்த பாடல்களை பாடி நாம் இந்த நேரத்தில் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோம். அப்படியாக நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. Thank you.
உயிர் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக சந்திப்பார். அப்படியாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்பதை கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்காமலேயே வெறும் தியானத்தை மட்டும் நாம் வாசித்தால் அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இந்த அருட்பணியின் அறைகூவல் தேவனுடைய பணியில் நமக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பங்கு உண்டு. ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக கிறிஸ்துவின் மகிமையான பணியை நாம் இப்பொழுது பார்ப்போம் என்றால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 38 நீங்கள் வாசித்து பாருங்கள். பல அருமையான சத்தியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்துள்ளார். அவர் சற்று நடந்தார் என்று கூறும் பொழுது அவர் மக்களை எங்கேயோ இருக்கிறார், அங்கே அவரும் அங்கே இருக்கின்றார். நம்முடைய மத்தியில் அங்கு காணப்பட்டுகின்றார். நாம் அவரை காண்கின்றோமா? நாம் அவரை காண முடியாது. ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த ஆறுதலை கொடுத்தார், இந்த வல்லமையை கொடுத்தார், இதை எனக்கு காண்பித்தார் என்று சொல்லுவார்கள். அது தவறு. ஆண்டவரை காண்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வெளிச்சமானது அவரை எடுத்துக் கொள்வார்கள் நம்மை. அப்படியாக ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவரை எனக்கு பதில் கொடுத்தார், ஆண்டவரை நான் கண்களால், அது தவறு. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனிதர்கள் மூலமாக நம்மை காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார் என்றால் உதவிகள் மூலமாகவும், நம்மளுடைய ஆபத்துகளின் மூலமாகவும், நம்மளுடைய பிரச்சனைகளின் மூலமாகவும், நம்மளுடைய கவலைகளின் கண்ணீர்கள் மூலமாகவும் கடவுள் அந்த இடத்தில் மனிதர்களை நீக்க வைப்பார். அது எப்படி வருவார்கள், எப்படி அவர்கள் நம்மளிடத்தில் பக்கத்தில் இருப்பார்கள் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தர் மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவியாக மனிதர்களை அனுப்புவார். அப்படியாகத்தான் நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஏனோ தானா என்று நாம் பேசக்கூடாது. வார்த்தைகள் தெளிவாக இருக்கின்றன. இந்த வேதாகமத்தில் பைபிளில் தெளிவாக இருக்கின்றன. ஆண்டவரை காண்பவர்கள் இங்கே இருப்பதில்லை. எங்கே இருப்பார்கள் என்றால் அவருடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நம்மோடு அவர் இருப்பார். அதனால் நாம் ஆண்டவரை முழு மனதோடு ஜெபிக்கும் பொழுது, நம் தேவைகளை அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மனிதர்கள் மூலமாக நமக்கு அந்த காட்சியை, அந்த மெராக்களை நமக்கு கொடுப்பார். அப்படியாகத்தான் வசனங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றது. வசனங்களை படியுங்கள். 2-3 நிமிடமாவது உங்கள் மின்னணுப்பை, உங்கள் மொபைலை நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள். ஏதோ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் பாருங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எது நமக்கு நல்லது என்று அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனாலும் இந்த வேதாகமத்தினுடைய அந்த பைபிளை நீங்கள் டவுன்லோடு செஞ்சு 2-3 நிமிடம் அந்த பைபிளை படியுங்கள், படித்து பயன்பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாவினால் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்ப்பார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறார், என் வார்த்தைகளை அவனுடைய நாவினால் உச்சரிக்கின்றார் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நம்மை அவருடைய அழகான கண்களால் பார்த்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றனர். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், மனக்கவலைகளால் இருக்கட்டும், எந்த சோதனைகள் நமக்கு நேர்ந்தாலும் கடவுள் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தூக்கி நம்மை அரவணைத்து நம்மை வழி நடத்துவார். எப்படி நடத்துவார்? மனிதர்கள் மூலமாக. அதனால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதை விட கர்த்தரிடத்தில் நாம் உள்ளத்திலிருந்து ஆளாவரை, அந்த உள்ளத்திலிருந்து நாம் உண்மையான அன்பை நாம் அவரிடத்தில் செலுத்தும் பொழுது அந்த அன்பு மனிதர்கள் மூலமாக நமக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள்,
நீங்கள் என்னை நோக்கி முழு மனதோடு கூப்பிடுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருபவர் நான் ஒருவர் மாத்திரம், மனிதர்கள் அல்ல. அப்படியாகத்தான் நாம் முதலாவதாக மனிதனிடத்தில் அன்பு செலுத்துவதை விட கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவோம் என்றால் கர்த்தர் மனிதர்கள் மூலமாக அந்த அன்பையும் அந்த உதவியையும் ஆபத்து நேரத்தில் நமக்கு மனிதர்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பி வைக்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ 2-3 பேர் அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். எங்கே 2-3 என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் என்று கர்த்தர் தெல்ல தெளிவாக நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அவருடைய வல்லமையை பார்த்து மக்கள் தன்னிடம் வர வேண்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. மாறாக அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் கட்டாயப்படுத்தவில்லை. என்னிடத்தில் வா, என்னை நோக்கி கொண்டு கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். காற்று, நிலம், நீர், நம்முடைய வாழ்வாதாரத்தை அனைத்தையும் படைத்தவர், நம்மை படைத்தவர். ஆதலால் அவர் நம்மை பலவந்தமாக என்னை நோக்கி கூப்பிடு என்று தினந்தோறும் அவர் புஷ் பண்ணவில்லை. அவர் ஆண்டவர், உயிருள்ள தேவன். ஆனால் நாம் பாவிகள். நாம் இந்த உலகில் இருக்கும் வரை நாம் மண்ணோடுதான் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். சில பேர்கள் நெருப்பில் இருக்கின்றார்கள், பர்னிங் பண்ணுகின்றனர். அவர்களும் எங்கே போய் கொண்டிருக்கின்றார்கள்? அந்த மண்ணில் தான். நீ தண்ணியில கரைச்சாலும், நீ மண்ணில நீ பூதி வச்சு சாம்பல், அந்த சாம்பல் எங்கே இருக்கின்றது? அந்த மண்ணில் தான் இருக்கின்றது. எதிலையும் கரைச்சாலும் அந்த தண்ணீர் அந்த சாம்பலை கரைந்தாலும் அது எங்கே போகும்? மண்ணில் தான் இருக்கும். அது கரைஞ்சாலும் அந்த வெப்பத்தை எடுத்து அந்த தண்ணீர் நீரானது வெப்பமாகி அது மண்ணாக மாறும். அதனால் நாம் அனைவரும் பாவிகள். நாம் இருந்தாலும் மண்ணுக்குள்ளதான் போக வேண்டும். நாம் மண்ணுக்குள் போகும்போது கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தை அவர் எடுத்துக்கொள்வார். எப்படி எடுத்துக்கொள்வார்? நம் பாவங்களை நாம் செய்யாமல், பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் அதை நாம் குறைத்துக் கொண்டு இனியும் பாவம் படுகொலியில் விழாமல், பசாசுகளுக்கு நாம் அடிமையாகாமல், பசாசுடைய ஆவியின் வல்லமையில் நாம் புகுந்து நாம் விளையாடாமல். ஏனென்றால் பசாசானவன் நம்மை துரத்து கொண்டே இருப்பான். நீ அப்படி போ, இப்படி போ, இப்படி பேச, இப்படி இரு, இவங்களோட உறவாடு, இவங்களோட வா, இந்த பணத்தை வாங்கி, இதை செய், அப்படித்தான் நம்மை தூண்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த தவறில் நாம் போவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டால் அந்த இடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை நீர் அசுத்தாவியிலிருந்து என்னை விரட்டும், என்னிடத்தில் அகன்று போகட்டும், அக்கினி நெருப்பால் சுட்டரிக்கப்படும் என்று நீங்கள் அந்த வார்த்தையை கூப்பிடுங்கள். கர்த்தர் அசுத்தாவியிலிருந்து நம்மை விரட்டி, நம்மை நல்வழிப்படுத்தி, நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றவர். அப்படியாக மக்கள் தன்னிடம் வர வேண்டும் என அவர் காத்திருக்கவில்லை. அவர் பட்டணங்கள், கிராமங்கள் எங்கும் சென்று மக்களின் தேவைகளை சந்தித்தார். பாருங்கள், ஒவ்வொரு உலகத்தில் அனைத்தையும், பட்டணங்களிலும் கிராமங்களிலும் டிஸ்ட்ரிக்டிலும் வில்லேஜிலும் அந்த இடத்துல எல்லாம் அவர் சென்று கொண்டிருந்தார். நம்மை பார்க்க நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவர் சென்று கொண்டிருந்தார். ஏனென்றால் மக்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் சென்று கொண்டிருந்தார். அப்படியாக நாம் அவரை தியானித்து நாம் அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் வார்த்தைகளை கொடுத்தார், உபதேசித்தார், பிரசங்கித்தார் மற்றும் அவர்களை ஒவ்வொரு நோயாளிகளையும் சுகமாக்கினார். அவர் ஒரு முழுமையான பணியை நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஆத்தும மீட்பு மட்டுமன்றி அவர்களின் எல்லா தேவைகளின் மேலும் இயேசு அக்கறை கொண்டார். யாரிடத்தில் அக்கறை கொண்டார்? நம்மளிடத்தில் அக்கறை கொண்டார். நம் பகுதிகளுக்கு வந்த மேல்நாட்டு அருள்பணியாளர்கள், பள்ளி கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் ஆலயங்கள் இதற்கு உதாரணமாகும். அது மட்டுமன்றி தேவனுடைய திருப்பணியில் மனதுருக்கம் மிக முக்கியமானது. ஆண்டவருடைய ஆலயத்தில், கூடாரத்தில், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதுருகி அவரை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த மத்தியில் தெல்ல தெளிவாக நமக்கு வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன.
மக்களின் பரிதாப நிலையை விவரிக்கும் வார்த்தைகள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் அர்ப்பணியில் ஜெபத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி அழைக்கின்றார். இந்த கூடாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபியுங்கள், என்னை நோக்கி ஜெபியுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலன் தருவேன் என்றார். அப்படியாக கிறிஸ்துவின் ஸ்நானாத வேதி மத்தேயுவில் அழகாக எழுதி கொண்டிருக்கின்றது. ஜெபிக்கும்படி உதாசீனப்படுத்தின கர்த்தர் தமது சீஷர்களை தமது ஸ்தானபதிகளாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினதாக காண்கிறோம். 12 பேரை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறார். நாம் இந்த பெரிய வாரக்கிழமையில் நாம் சொல்லுவோம், 12 பேர்களுக்கு பாதம் கழுவுறாங்க. அவருடைய யாருடைய 12 பேர்? ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். இப்ப நாமெல்லாம் ஆண்டவருடைய இதுல நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடாது நம்மெல்லாம் ஊழியக்காரன்னு சொல்றோம். அது சீடர்கள். அந்த காலத்துல அது சீடர்கள், ஊழியக்காரர்கள், ஃபாதர்கள், சில ஃபாதர், பாஸ்டர், அப்படிதான் இந்த மாதிரி ஆண்டவருடைய 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, ஆதி திருச்சபையிலும் அவர்கள் பொறுப்பெடுத்து ஊழியர்களை நிறைவேற்றினதை நாம் அறிவோம். அந்த காலத்திலே ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பாருங்கள், அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் இவர் ஊழியக்காரனாக வர வேண்டும், இவர் என்னுடைய சீடனாக வர வேண்டும், இவர் என்னுடைய பாதராக பாஸ்கராக வர வேண்டும் என்று நாம் இந்த தமிழில் சீடர்கள் ஊழியக்காரர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ என் ஊழியக்காரன், நீ என் ஊழியக்காரி என்று கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அப்படியாகத்தான் இந்த உலகத்திலும் கர்த்தர் நம்மை குறித்து நீ என் ஊழியக்காரி மகனாக வா, நீ என் ஊழியக்கார மகனாக வா என்று கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். எல்லாத்தையும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். அவர் பார்ப்பார் எப்படி என்று. என்னுடைய பாதையில் வருகிறாயா, இல்லை நீ சாத்தானுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாயா, என் வார்த்தைகளை எப்படி நீ சுவைக்கின்றாய், என்னை நோக்கி நீ எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட வேண்டும்? அப்பாவாக கூப்பிட வேண்டும், சகோதரராக கூப்பிட வேண்டும், நண்பராக கூப்பிட வேண்டும், எப்படியானாலும் கூப்பிடலாம். நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் நாம் கூப்பிடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிங்கிறாங்க நாம் அவருடைய ஸ்நானாதிபதிகள் என பவுல் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் கட்டளைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அடங்கி இருக்கின்றன. அவர்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை என்னவென்பதை திட்டமாய் விளக்கி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யார் ஊழியக்காரர்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று கர்த்தர் திட்டவட்டமாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தும்படி இது அமைந்துள்ளது. கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். பசாசுகளுக்கு அடிமையாகாமல் கர்த்தரை நோக்கி நாம் வாழ வேண்டும். ஊழியக்காரர்கள் இன்றும் நாம் நமது பலத்தோடு இருக்கிற எல்லா வசதிகளோடு தேவனுக்கு பணி செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறவர்கள் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று ஏசாயாவில் நாம் படிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 52ஆம் அதிகாரம் 7இல் நீங்கள் வாசித்து பாருங்கள், தெல்ல தெளிவாக இருக்கும். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்புள்ள ஆண்டவரே, எனக்கென்று நீ வைத்திருக்கும் ஊழியத்தை உண்மையோடு நிறைவேற்ற எனக்கு நீர் ஒவ்வொரு நாளும் கிருபையால் தாரும் அப்பா. கிருபையால் என்னை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எனக்கு நீர் அந்த வல்லமையை தாருங்கப்பா. நாம் ஒவ்வொரு நாள் இப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக சந்திப்பார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், மனிதர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வருவார். நாம் ஆண்டவரை காண முடியாது, ஆனால் மனிதர்கள் மூலமாக கர்த்தர் நம்மை காண்பார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஆண்டவரோடு ஒன்றுபட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுவோம் என்றால் கர்த்தர் நம் தேவைகளை இரட்டிப்பாக நமக்கு சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சுமை சுமந்து நம் மனதில் என்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்ன பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ, மனபாரங்கள் இருக்கின்றதோ, மன கவலைகள் இருக்கின்றதோ, அதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மனதில் இருக்கும் சோர்வுகள், கவலைகள், கண்ணீர்கள் நமக்கு இளைப்பாறுதலாக நமக்கு கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோமோ
அதையெல்லாம் நமக்கு மீண்டுமாக கொடுக்க கர்த்தர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த பாடல்களை பாடி நாம் துதிப்போமாக. சுமை சுமந்து போதிரு போரி என்னிடம் எல்லோரும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது, நம்மளுடைய கவலைகள், கண்ணீர்கள், நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், நோய்கள், நொடிகள் அனைத்தும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து விரட்டுவார். அவருடைய தழுவுகளால் நம்மை தொட்டு சுகமளிப்பார். அவருடைய ஞானிப்பட்ட கரம் நம்மளுடைய உடம்பிலும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இறங்கும். அப்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார் கர்த்தர். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்கி வழிநடத்துவார். நம் தேவைகளை சந்திப்பார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பங்களில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலை விஷயத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பங்களில் எவ்வளவு சோதனைகள் இருக்கட்டும், எந்த சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக நீங்களும் நானும் கூப்பிட வேண்டும். இந்த யூடியூபில் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள் கர்த்தரை. முழு மனதோடு கூப்பிடுங்கள் கர்த்தரை. உங்கள் தேவைகள் இரட்டிப்பாக கொடுப்பார். உங்கள் பாரங்களை இறக்குவர் கர்த்தர். உங்கள் கண்ணீரை துருத்தியில் காப்பவர் கர்த்தர். நம்மளுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தர் அவருடைய துருத்தியில் காண்பார். அந்த துருத்தியில் காண்பார் என்றால் எப்படி
அந்த வார்த்தையில் நம்மளுடைய ஒவ்வொரு சற்று கண்ணீரும் கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றாராம். இதை நம்புங்கள், வசனம் இருக்கின்றன, வசனத்தை படியுங்கள். கண்ணீருக்கு பலன் உண்டு, நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. அதனால் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் அப்படி கூப்பிட வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் எங்கே அமர்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, எங்கே நீங்கள் எந்த பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, சமையல் கட்டிலில் இருக்கின்றீர்களோ, பெட்ரூமில் இருக்கின்றீர்களோ, ஹாலில் இருக்கின்றீர்களோ, டிவி பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ, ஆண்டவரை நோக்கி 2-3 நிமிடம் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். யார் இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நீங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறீர்களால் டிவி பாருங்கள். உங்களுடைய மனதும் மைண்டும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். கண்கள் பார்த்தாலும் மனதும் மைண்டும் கர்த்தரை நோக்கி 2-3 நிமிடம் ஜெபித்து பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்களுடைய பிரச்சனைக்கு பலன் உண்டு, தேவைகளுக்கு பலன் உண்டு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மனிதர்கள் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படியாக இந்த நாளில் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? என்ன இந்த நாட்கள் எல்லாம் என்ன பாடுகளின் நாள். ஆண்டவர் நமக்காக 40 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் அருந்தாமலும் 40 நாட்கள் நமக்காக அந்த கெத்சமனி தோட்டத்தில் நாம் உப்பு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இரத்த கண்ணீர் நமக்காக அந்த கெத்சமனி தோட்டத்தில் நமக்காக, நம் பாவங்களுக்காக மண்டியிட்டு அந்த கெத்சமனி மலையில் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவரிடத்தில். அப்படியாக இந்த பாடுகளின் நாள் மார்ச் மாதம் கடைசி நாள் நமக்கு ஈஸ்டர் நாள். அதுக்கு முந்தின நாள் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே. ஆண்டவர் அந்த நாளில் நமக்காக உயிர் தியாகம் செய்தார், நம் பாவங்களுக்காக உயிர் தியாகம் செய்தார். மீண்டுமாக நமக்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை மீண்டுமாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். 3ஆம் நாளில் உயிரோடு தேவன் நம்மை சந்திக்க வருகின்றார். அப்படியாக இந்த பாடுகளை நாம் அவருடைய இந்த பாடுகளின் சிலுவை பாடுகள் இந்த நாட்களை நாம் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, பிறரோடு நாம் அசுத்த பேச்சுகளில், அசுத்த எண்ணங்களில், அசுத்த பார்வைகளில், அசுத்த நினைவுகளில் நாம் வாழக்கூடாது. அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தகப்பனே, எனக்காக என் குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக, எங்களுக்காக உயிர் தியாகம் செய்து எப்படி செய்தார்? உயிர் தியாகம் எப்படி செய்தார்? அந்த முள் எடுத்த உடனே ரத்தம் வரும், சாட்டையால் எடுத்தால் ஃபுல்லா முட்டி ஆணி, கால் ஆணி, கை 2 ஆணி. நாம் அந்த வழியை தாங்குவோமா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் தேவைகள் சந்தேகப்பா, எங்களுடைய பிரச்சனைகளை சந்தேகப்பா, நாங்கள் உண்மை சந்திக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா. இவ்வளவு நாட்களாக மறந்து விட்டோம், உண்மை அண்டி வராமல் இருந்தோம் அப்பா. இனியும் நாங்கள் வர எங்களுக்கு நீர் இந்த கருவையை தாருங்கப்பா. எங்களுடைய பிரச்சனைகள் 1 அல்ல 2 அல்ல, உமக்கு தெரியும். நாங்கள் உங்களிடத்தில் சமர்ப்பித்து விட்டோம், உங்க பாதத்தில் போட்டு விட்டோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன கர்த்தரிடத்தில் கூறுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி முழு மனதோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். உடனே சந்திக்க மாட்டார். உடனே சந்திக்கிறது நாம் என்ன ஆண்டவரா? இல்லை, நாம் மனிதர்கள், பாவிகள். கொடுப்பார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் தேவைகள் சந்திப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காலைக்கு கடந்து செல்வோமாக.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருந்தோம். இவ்வாறு உன்னுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை பல்லக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது அனைவரும் பாக்கியவான்கள். அவருடைய திருவுடல் என்பது சரீரம். அந்த இதயத்தை நாம் உண்ட பொழுது நம்மை முழுவதுமாக சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். அவருடைய இரத்தத்தை நாம் அருந்தும் பொழுது அவருடைய இரத்தத்தால் நம்மை முழுவதும் கழுவி நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுபவர். அப்படியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வோமாக. கடைசியாக நாம் அவருக்கு நன்றியோடு நாம் பாடல்களை பாடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக.
முழுமனதோடு பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தாழ்த்தி தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.